ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர் பைஸ்ல நீங்க ஜெயிக்கணுன்றதுக்காக நம்ம எல்லாருமே ஜெயிக்கணுன்றதுக்காக ஆட்டத்தையே கழிச்சிட்டு புதுசாக ஆட்டத்தை தொடங்க சொல்றேன். ரூல்ஸ் எல்லாமே சேம் தான், ஆனால் ஆட்டத்தை மாற்ற சொல்றேன். சாப்டரே மாற்றி எழுதுறான் என் பிள்ளைங்களுக்காக. ரூல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா பாவம் பண்ணக்கூடாது, அக்கறம் பண்ணக்கூடாது, துணிகரம் பண்ணக்கூடாது, எல்லாமே அதெல்லாம் ஒன்று தான், அதெல்லாம் மாற்றல. ஆனால் என் பசங்க அந்த தப்பெல்லாம் பண்ணிட்டாங்க, திரும்ப பண்ண மாட்டாங்க. ஆட்டத்தை திரும்ப ஆரம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பாவம் பண்ணிட்டு ரொம்ப கில்ட்டி கான்சியஸ்ல இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட வர முடியாம நிறைய ஆசீர்வாதங்கள் தடைகள் எல்லாமே வருது நமக்கு. புரியுதா? இதுதான் காரணம். அது எல்லாத்தையும் கழிச்சு போட்டு லைஃப்ல என் பிள்ளைக்கு நான் புதுசாக செய்யணும்டா, ஸ்டோரியை திரும்ப எழுதுறான்னு சொல்லி இன்னைக்கு வார்த்தையில உங்களுக்கு தெளிவா வெளிப்பட போறாரு பிரதர் சிஸ்டர். என்ன மறைச்சு அவர் வெளிப்பட போறாரு. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை நான் வார்த்தைக்குள்ள போயிடுறேன். ஓகே, வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன். நான் இல்லைங்க, ஆண்டவர் புதிதாக போறார் உங்களுடைய வாழ்க்கையில என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். ஓகே, என் பிள்ளைங்களுக்காக எழுதுறா, இதெல்லாம் உண்மைடா, இதை நான் என் பிள்ளைங்களுக்கு பண்ண போறேன் என் வாழ்க்கையில. ஒருவேளை நீங்க எந்த கஷ்டத்துல இருக்கீங்க, எந்த அவமானத்தை சந்திச்சிட்டு இருக்கீங்க, எந்த காரியங்களுக்கு நடக்கல, எல்லாமே தெரியல, எல்லாத்தையும் மாத்தி புதுசாக நான் பண்ணித்தரேன். நீங்களும் போய் ஆஜராகணும். அவர் ரெடியா இருக்கார். நம்மளும் வந்து சப்மிட் பண்ணணும், சரண்டர் பண்ணணும் நம்மள. அப்பதான் அவரு மாத்தி அனுப்பாரு. பாருங்க, இன்னைக்கு பாருங்க, நமக்காக அவர் எல்லாத்தையும் புதுசாக்குறேன், எல்லாத்தையும் மறைச்சு நான் புதுசாக்குறேன்றாரு. நீங்களும் புதுசாகிறதுக்கு ரெடி ஆகணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அதை பல இந்த கலைச்சு போட்ட பாவத்திலே போய் மாட்டிட்டு நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாம தவிக்கிறோம். பிரதர் சிஸ்டர், ஒருவேளை உங்களுக்கு என்னெல்லாம் தடை இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு நல்லா தெரியும். திருமண காரியமா, படிக்க முடியலையா, இல்லை வேலை கிடைக்கலையா, வாட் எவர் இட் இஸ், ஆஜராகுங்க, சப்மிட் பண்ணுங்க, பெரிய காரியங்களை செய்வார். நீங்க நிறைய மக்கள் சொல்லலாம், நம்ம அண்ணர் என்ன அவரோட பாட்டு, முடிந்ததென்று யார் நினைத்தாலும் முடிவிலிருந்து ஆரம்பிப்பாரே, அவர் சகலத்தையும் புதுதாக்கி உங்களுக்கு எல்லாத்தையும் முடிவிலிருந்து ஆரம்பிக்க அதிக வல்லவராக இருக்கார். புரியுதா? உன்னால் திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். கர்த்தர் உங்களை கொண்டு தான், பிரதர் சிஸ்டர் உங்களை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்யப்படுறார். உங்களிடத்துல தெளிவாக இடைப்பட்ட வார்த்தை. ஜஸ்ட் ஜாலியாக இருங்க, கர்த்தரோடங்க, புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இதெல்லாம் எல்லாம் கர்த்தருக்கு சோத்திரம். மாமன் இல்லையா? லவ் யூ.